நைட்டு தூங்கும்போது 500 சப்ஸ்கிரைபர், தூங்கி ஏஞ்சி பார்த்தா 450. டேய், 50 பேர் எங்கடா ஓடி போனீங்க நைட்டோட நைட்டா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது உங்க ரியாக்ஷனை பார்க்கணுமே. Hey guys, welcome to lifewithsaif. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுறாங்க. ஸோ இப்படி ஏன் ஆகுறாங்கன்றதுக்கான ரீசன், அப்புறம் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன், இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் தெரிஞ்சுட்டோம்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் லைனப் வந்துட்டே இருக்கு. ஸோ பேசிக்லி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நானும் கடந்து தான் வந்திருக்கேன். ட்ரஸ்ட் மீ, செம்மையாக கோவம் வரும், எனக்கும் வந்துட்டு. எஸ்பெஷலி உங்க சேனல் ஒரு புது யூடியூப் சேனலா இருந்தா உங்களுக்கு கோவம் இன்னும் அதிகமா வரும். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கும் தெரியும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மானிட்டைசேஷன் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் சேர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒன்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாயிடும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணாம எப்படி சப்ஸ்கிரைபர் சேர்க்கணும்ன்றது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம டாபிக்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி சேர்க்கணும்ன்றது. இதை சம்பந்தப்பட்ட சில வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல போறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா கேளுங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம், டாபிக் உள்ள போலாம். ஸோ கைஸ், பாயிண்ட் நம்பர் 1, சப் டு சப். கண்டிப்பா இந்த டேர்ம் வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க ஒரு புது யூடியூபரா இருந்தா. ஸோ யூடியூப்ல இனிஷியலாக சப்ஸ்கிரைபர் சேர்க்கறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ்புக் பேஜஸ் அண்ட் மற்றபடி தேர்ட் அப்ளிகேஷன் பேஜஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மெசேஜஸ் வரும், இந்த மாதிரி நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் பட் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக ஸ்பேம் சம்மந்தப்பட்டது. நிறைய பேரோட ஐடிஸ் வந்து உண்மையான ஐடியா இருக்கவே இருக்காது, அவங்க ஃபேக் ஐடியிலேருந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப்ல இருக்க புது பாலிசி பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடிஸ், ஸ்பேம் ஐடிஸ், எல்லா ஐடிஸும் அவங்க ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்லி அவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்கள் கவுண்ட் ஏறும், பட் ஓவர் நைட்ல அந்த கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ இதுதான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் லூஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சில பேர் அவங்களே ஓவர் ஸ்மார்ட்டா நினைச்சுக்கிட்டு இந்த செல்ஃப் கிரியேட்டட் அக்கௌண்ட்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்க பேர்ல இன்னொரு யூடியூப் அக்கௌண்ட், ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஜிமெயில்ல அதிகமா அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி உங்க சேனலை நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இதுல ஒரு பெரிய லாஸ் என்னன்னா, அந்த எல்லா ஐடியையும் நீங்க ஒன்னா யூஸ் பண்ண முடியாது. டெய்லி அந்த ஐடி ஓபன் பண்ணி நீங்க ப்ரௌஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அட் ஒன் பாயிண்ட் இந்த ஐடி எல்லாம் ஃபேக்னு தெரிஞ்ச அப்புறமா அந்த சப்ஸ்கிரைபர்ஸையும் யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். ஸோ நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட இந்த டைம் எல்லாம் கம்ப்ளீட்டா வேஸ்டா போயிடும். அதனால தேவையில்லாம இந்த வேலை எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் பாருங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, டெலிட்டட் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ டெலீட் பண்ண அந்த ஐடி உங்க யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல இருந்து அவங்க பேர் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்ஸ்கிரைபர் ரெடியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடியில இருந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே அவங்க கூட தான் அதிகமா நடக்கும். ஸோ அவங்க உங்களை வச்சு ஜென்யூன் சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ஃபேக்கான சப்ஸ்கிரைபரை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பேம்ல இருந்தும் நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும், அப்பதான் உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கீழே போகாது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ல நீங்க எப்படிலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் லூஸ் பண்றீங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ கொடுக்க போற இந்த 3 பாயிண்ட் பாத்தீங்கன்னா எப்படி நீங்க சப்ஸ்கிரைபர்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். அதுக்காக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள். ஜென்யூனா இருக்கணும். ஜென்யூனா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா ஆட் ஆவாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு. இன்னைக்கே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் வேஸ்டா போயிடும். அதுக்கு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 100 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு சேருவாங்க. பட் அதை எப்படி ஜென்யூனா பண்ணணும்ன்றதை நான் இப்போ சொல்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஓவர் டூ பண்ணாதீங்க, அதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷனுக்கு பசிச்சதுன்னா அவனால 10 இட்லி சாப்பிட முடியும்னா அவனால 10 இட்லி மட்டும் தான் சாப்பிட முடியும். அவனை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அவனை 25 இட்லி சாப்பிட வைக்க முடியாது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களாலையும் ஒரு நாள்ல இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சேர்க்க முடியும்னா அவ்வளவுதான் சேர்க்க முடியும். நீங்க அதை புஷ் பண்ணி அதிகமா சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்க்க போய் அதெல்லாம் லாஸ்ட்ல முடியும். அவங்க எல்லாம் உங்க சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் விட்டு வெளியே போயிடுவாங்க. நீங்க எடுத்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்க எதையும் ஓவர் டூ பண்ணாதீங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஜெனுவின் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றவங்க யார்? ஜெனுவின் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலி. உங்க சேனல் புதுசா இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் வெக்கத்தை விட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. இதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு ப்ராப்பர் ஜிமெயில் ஐடி வச்சிருப்பாங்க. அந்த ஜிமெயில் ஐடி வந்து யூடியூபை டெஃபினட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஐடி ஒரு ரெகுலரான ஐடியா இருந்தாலே உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கண்டிப்பா குறையாது, கண்டிப்பா இருக்கும். அவங்க உங்க வீடியோவை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி. மேபி அவங்க உங்க வீடியோவை பார்க்கலனா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வராது.
ஆனா உங்க சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே தான் இருக்கும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ரமோட் த ரைட் வே. ஸோ ப்ரமோட் த ரைட் வே அப்படின்னு சொல்ல போனா ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியால உங்க ஐடியா நீங்க ப்ரமோட் பண்றீங்கன்னா யூ கேன் டாக் டு a lot of people and say என் சேனல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால என் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் டாக் டு genuine people. ஸோ genuine people அப்படின்னு நான் சொல்ல போனா ரெகுலர் யூசர்ஸ். இந்த ரெகுலர் யூசர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக் யூசர்ஸ்னு சில பேர் இருக்காங்க. ஃபேக் யூசர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எனக்கு பே பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தரேன், 4000 வாட்ச் ஹவர்ஸ் தரேன், அதுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, 3000 ரூபாய் கொடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ்புக்லையும் நிறைய இடத்துலையும் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டை பார்த்து ஏமாறுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த விஷயம் வந்து ஜெனுவினாக இருக்காது. ஏன்னா யூடியூப்க்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் பே பண்ண மணி வேஸ்ட்டு, நீங்கள் எடுத்த எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் மேஜராக பார்க்கணும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஒரிஜினல் கண்டென்ட். ஸோ ட்ரூ அண்ட் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் 100% ரியல் கண்டென்ட்டாக இருக்கணும். எங்கேருந்து சுட்ட கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. பேசிக்கலி ஏதோ ஒரு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி, ஏதோ ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி, இல்லை ஏதோ ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா ஸோ இனிஷியலாக உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கலாம். ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர்ஸை ஒரு லாங் ரன்ல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரியல் கண்டென்ட் மட்டும் தான் போஸ்ட் பண்ணணும். உங்களோட சொந்த கண்டென்ட்டாக இருக்கணும். அந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலை ரெகுலராக பார்ப்பாங்க. ரெகுலராக பார்க்குறதும் இல்லாமல் உங்கள் சேனலை விட்டு அவங்க வெளியில் போக மாட்டாங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் சப்ஸ்கிரைபரை லூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ப்ராப்ளம் சால்வ். இந்த மாதிரி ஜெனுவினாக இருந்து நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கீழே போகவே போகாது. அது அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஏன்னா இந்த தப்புகளெல்லாம் நானும் செஞ்சேன். எனக்கும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கீழே போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த தப்பெல்லாம் நான் சரி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சதுனால என் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதுக்கப்புறம் கீழே போகவே இல்லை. கிராஜுவலாக அது ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆச்சுன்றதுனால உங்களுக்கும் அது ஒர்க் ஆகும். நான் எங்கேயோ கேட்டு இந்த விஷயத்த சொல்ல, எனக்கு நடந்ததுனால நான் இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நிறைய வரப்போகுது தமிழ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் ஒரு அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.